ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லாங் செயினில் நெக்ஸ்ட் பார்ட், அதாவது ஐ திங்க் இட்ஸ் 7th பார்ட். இதில் நம்ம சேட் பாட் எப்படி பில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த லாங் செயின் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு, நீங்கள் ஒரு கொஷின் கேட்பீங்க, எல்எம்கிட்ட போய் உங்களுக்கு அவுட்புட் எப்படி வருது, ஒரு அவுட்புட் பாசரை வச்சு அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேட் பாட் மீனிங் கான்வர்சேஷன், அதாவது மெமரியை ஹோல்ட் பண்ணி வச்சு நீங்கள் கொஷின் கேட்கும்போது அந்த கொஷனுக்கு ஆன்சர் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கே சேட் ஜிபிடி போயாச்சு. ஆல்ரெடி ஒரு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் தான். வாட் இஸ் கூகுள் அப்படின்னா, கூகுள் இஸ் அ டெக் கம்பெனி நோன் ஃபார் இட்ஸ் சர்ச் என்ஜின் அப்படின்னு வருது. வேர் இஸ் இட் லொக்கேட்டட் அப்படின்னா, மவுண்டைன் வியூ கலிஃபோர்னியா யூஎஸ்ஏ அப்படின்னு வருதா. நான் வேர் இஸ் கூகுள் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்கல, வேர் இஸ் இட் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இட்டுன்னு என்னது, கூகுளை பற்றி பேசுன்றது அதுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இஸ் திஸ் கம்பெனி ப்ரெசன்ட் இன் இந்தியா அப்படின்னு கேட்குறேன். எஸ், கூகுள் ஹாஸ் ஆஃபீஸஸ் இன் இந்தியா அப்படின்னு வருது. எதனால் அப்படின்னா, அது மெமரியாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது. இதுக்கு முன்னாடி நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்ற ஒரு கான்டெக்ட் அதுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனால் கரெக்டான ஆன்சர் வருது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒன் ஆஃப் கொஷின் அண்ட் ஆன்சர். நீங்கள் கொஷின் கேட்பீங்க, ஆன்சர் கொடுக்கும். திருப்பி புதுசாக ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா, புதுசாக இருக்க கொஷனுக்கு ஆன்சர் கொடுக்கும். ரிலேட்டடான கொஷினை கேட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி முதல்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம மெமரி அப்படின்றத ஒன்று பில்ட் பண்ணி நம்ம எல்எல்எம்கிட்ட முன்னாடியே பாஸ் பண்ணிடுவோம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம சேட் பாட் பில்ட் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் ஆர் 3 வே இருக்குது நம்மகிட்ட. ஒன்று வந்துட்டு எல்சிஇஎல், அதாவது லாங் செயின் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு நீங்கள் சேட் பாட் பில்ட் பண்ணலாம். ரெண்டாவது, ரன்னபிள் வித் மெசேஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கிளாஸ் நம்மகிட்ட ஆல்ரெடி லாங் செயின் ப்ரொவைட் பண்ணுது. அதை வச்சு பில்ட் பண்ணலாம். மூணாவது வந்து லாங் கிராஃப், விச் இஸ் அட்வான்ஸ்ட் ஏஜென்ட்ஸ் டூல்ஸ். அந்த மாதிரி நீங்கள் பெருசாக சேட் பாட் பில்ட் பண்ணுறீங்க, பேக் அண்ட் ஃபோர்த் கம்யூனிகேஷன் போகுது அப்படின்னா நீங்கள் லாங் கிராஃப் போகலாம். லாங் கிராஃப் பற்றி நம்ம சேனலில் வரப்போது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் அதை பார்க்கல. நம்ம பேசிக்கான லாங் செயின் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் வச்சு எப்படி பில்ட் பண்ணுறது, அதுலேயே ரன்னபிள் வித் மெசேஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற கிளாஸ் வச்சு எப்படி சேட் பாட் பில்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லாங் செயினில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ மெமரின்ற ஒரு புது கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது சேட் பாட் பில்ட் பண்ணுறதுக்கு. மெமரி அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் கான்வர்சேஷனை அது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். நீங்கள் புதுசாக கொஸ்டின் கேட்கும்போது ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் பேஸ் பண்ணி ரிலேட்டடாக இருந்து ஆன்சர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு யூசர், நீங்கள் எல்எம்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் ஃபார்மேட் ஆகி எல்எல்எம் போய் எல்எல்எம்லேருந்து அவுட்புட் பாசர்லேருந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. முன்னாடி இங்கே கேட்ட அதே எக்ஸாம்பிள் தான், வாட் இஸ் கூகுள். ரெண்டாவது, நீங்கள் வேர் இஸ் இட் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி கான்டெக்ட் இருந்தால் அதை ஆன்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எதுவுமே இல்லாமல் வேர் இஸ் இட் லொக்கேட்டட், அது நம்ம கூகுளை பற்றி பேசுன்றது இப்போ அதுக்கு தெரியாது. ஏன்னா அந்த கான்வர்சேஷன் அது கொடுக்கவே இல்லை. கரெக்டாக என்ன ஆன்சர் வருது, குட் யூ கிளாரிஃபை வாட் யூ ஆர் ரெஃபரிங் டு, அதாவது அதுக்கு நம்ம என்ன பேசுகிறோன்றது அதுக்கு அது தெரியல. ஸோ இந்த இடத்துல நம்ம மெமரி அப்படின்ற ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணணும். இந்த மெமரியை இது வந்துட்டு இப்படி வச்சுக்கலாம். லாஸ்ட் கான்வர்சேஷன் மெமரி. ஓகேவா? இதை நீங்கள் எங்கே அட்டாச் பண்ணுவீங்கன்னா, ஓகே, ஸோ நீங்கள் புதுசாக ஒரு கொஷின், இதுதான் வந்துட்டு சிம்பிளாக மெமரியை டெபிக் பண்ணுறது. ஒரு கொஷின் கேட்குறீங்க, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, அந்த ரெஸ்பான்ஸையும் சேர்த்து நீங்கள் அடுத்த கொஷனுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா, அதுக்கு கூகுளை பற்றி தான் பேசுகிறீங்க அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு அது யூஎஸில் கலிஃபோர்னியாவில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். இதை நம்ம கோடில் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். 3 மெத்தட் முன்னாடி சொன்ன மாதிரி தான். எல்சிஎல்ன்றது லாங் செயின் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ். லாங் செயின் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ்ன்றது எதுவும் கிடையாது, நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். செயின் பில்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு பைப் சிம்பிள் போடுவீங்க, செயின் ஈக்குவல் டு ப்ளஸ் டு ப்ராம்ப்ட் போடுவீங்க, அடுத்து எல்எல்எம் போடுவீங்க, அடுத்து ஒரு அவுட்புட் பார்சர். இது பேர் தான் வந்து
இந்த மாதிரி பைப் சிம்பிள் போட்டு நீங்கள் எழுதுறீங்களா, இது பேர் தான் வந்துட்டு லாங்சைன் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ். இதை வச்சு நம்ம எப்படி பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத கோடில் பார்க்கலாம். ஓகே, இந்த டைம் நான் கோடு லைவாக பில்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஐ திங்க் தட் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் லேர்னிங் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை முன்ன மாதிரி ஆல்ரெடி கோடு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணவே ஓகேவா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பாய்லர் பிளேட் கோடு. பாய்லர் பிளேட் கோடுன்றது எதுவும் கிடையாது. நான் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுற கோடை டாப்பாக வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா எல்சிஎல் சிங்கிள் செஷன் இதை பற்றி பார்க்க போகிறோம். என்ன பண்ணலாம், செயின் பில்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு செயின் பில்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் பில்ட் பண்ணணும். ஸோ இந்த டைம் நான் சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறேன். சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் chat prompt template from messages. முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஃப்ரம் டெம்ப்ளேட் ஃப்ரம் மெசேஜஸ்ன்னு 2 இருக்கும். சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் நம்ம ஃப்ரம் மெசேஜஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் மெசேஜஸ் வந்து அரே ஆஃப் மெசேஜஸ் பாஸ் பண்ணணும். நம்ம சிஸ்டம் மெசேஜ் பாஸ் பண்ணலாம். இல்லை என்ன சொல்லலாம்னா, யூ ஆர் ஏ ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டண்ட், ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் very shortly and briefly. ஓகே, ரெண்டாவது வந்துட்டு ஹியூமன் இன்புட். ஹியூமனோட, அதாவது நம்ம கேட்குற கொஸ்டினோட இன்புட். இப்போ ஒரு பேசிக் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் பில்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா செயின் பில்ட் பண்ண போகிறோம். செயின் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் பைப் கூகுள் எல்எல்எம் 3 ரன்னபிள். சிம்பிளாக சொல்ல போனால் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் ஒரு ரன்னபிள், கூகுள் எல்எல்எம் ஒரு ரன்னபிள், அடுத்து ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்சர் போட போகிறோம். இது நம்மளும் இம்போர்ட் பண்ணல. ஸோ ஃப்ரம் லாங்சைன்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் லாங்சைன் output process import string output parser. ஓகே, இப்போ நம்ம செயின் பில்ட் பண்ணியாச்சு. ப்ராம்ப்ட் இருக்குது, எல்எல்எம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் இன்வோகேஷன் பார்த்துருவோமா? செயின் டாட் இன்வோக் இன்புட். அதே எக்ஸாம்பிள் திருப்பி பார்ப்போம். வாட் இஸ் கூகுள்? எனக்கு ரெஸ்பான்ஸ் வருதா? சர்ச் இன்ஜின் அப்படின்னு வந்துருச்சு, ரெஸ்பான்ஸ் வருது. இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், வேர் இஸ் இட் லொக்கேட்டட் அப்படின்ட்டு. லாஸ்ட் லைன் தான் இன்ட்ராக்டிவ் பைத்தானில் பிரிண்ட் ஆகும். ஸோ அது கேட்குது, குட் யூ ப்ளீஸ் கிளாரிஃபை வேர் இட் ரெஃபர்ஸ் டு. ஏன்னா எதை ரெஃபர் பண்ணுறன்றது அதுக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பழைய கான்வர்சேஷனை எல்எல்எம்முக்கு நம்ம அனுப்பணும். ஸோ கான்வர்சேஷன் அப்படின்னு ஒரு அரே பில்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த அரேயில் பழைய கான்வர்சேஷன் எல்லாத்தையும் சேர்த்து உள்ள அனுப்ப போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் செயின் டாட் இன்வோக் டைரெக்டாக கொடுக்க முடியாது, ஏன்னா பழைய கன்வர்சேஷனையும் சேர்த்து அனுப்பணும். செயின் டாட் இன்வோக் கரண்ட் கொஷினை மட்டும்தான் உள்ள அனுப்போம். ஸோ நான் ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன், chat with bot அப்படின்னு சொல்லிட்டு பேலோட் யூஸர் கொடுக்குற இன்புட் பேசிக்காக இது. ஸோ எப்படி வரப்போகுது அப்படின்னா, அவுட் chat with bot input what is Google. ஸோ யூஸர் எப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறான். ஸோ வாட் இஸ் கூகுள் அப்படின்றதோட சேர்த்து எனக்கு பழைய கான்வர்சேஷனும் சேர்த்து போகணும். அந்த பழைய கான்வர்சேஷன் வந்து இந்த அரேயில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நான் எப்படி இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இதை பேலோட வந்துட்டு டேட்டா எடுத்துருவோம் பேலோட்லேருந்து. பேலோட் இப்போ யூஸரோட இன்புட் எனக்கு இன்புட் வேரியபிளில் வந்துருச்சு.
இப்போ ஹியூமன் மெசேஜ் ஏஐ மெசேஜ்னு 2 கிளாஸ் இம்போர்ட் பண்ணணும். கான்வர்சேஷன் இஸ் நத்திங் பட் அ லிஸ்ட் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஏஐ மெசேஜ். அதாவது ஒரு அரேல ஹியூமன் கொடுக்குற மெசேஜ், ஏஐ கொடுக்குற மெசேஜ் ஸ்டோர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அதுதான் ஒரு கான்வர்சேஷன், அதுதான் ஒரு மெமரி. ஸோ அந்த ரெண்டையும் நான் இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அது எந்த கிளாஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணணும்னா, ஓகே இங்கே இருக்குது லாங்சைன் கோர் டாட் மெசேஜஸ், இதுலேருந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஹியூமன் மெசேஜ் இருக்குது, ஏஐ மெசேஜ் இருக்குது. இப்போ கான்வர்சேஷன் டாட் அப்பண்ட் ஹியூமன் மெசேஜ் content equal to input. ஓகேவா? இப்போ ஹியூமன் கொடுக்குற மெசேஜ் வந்துட்டு நான் கான்வர்சேஷனில் லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் செயின் டாட் இன்வோக் கொடுக்குறேன். செயின் டாட் இன்வோக் இன்புட். இந்த இடத்துல நீங்கள் இன்புட் பாஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே இன்புட் வேரியபிள் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் இன்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ இன்புட் யூஸர் கொடுக்குற இன்புட் நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் மெசேஜ் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தேவைப்படும். இந்த இடத்துல நீங்கள் மெசேஜ் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றத ஒரு கிளாஸ் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, மெசேஜ் பிளேஸ் ஹோல்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா லாங்குவேஜ் கோட் டாட் ப்ராம்ஸ் அப்படின்ற லாங்சைன் கோட் டாட் ப்ராம்ஸ் அப்படின்ற கிளாஸ்லேருந்து மெசேஜ் பிளேஸ் ஹோல்டர் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ மெசேஜ் பிளேஸ் ஹோல்டர் இது ஸ்ட்ரிங்காக தான் உள்ள பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சா? எனக்கு அதாவது ஓகே, இன்புட் கூட சேர்த்து நான் கான்வர்சேஷனையும் பாஸ் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரின்ற கீழே கான்வர்சேஷனை பாஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். இந்த ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் ஏஐ மெசேஜ் அப்பன் பண்ணணும். கரெக்டாக அந்த ரெஸ்பான்ஸை அப்பன் பண்ணணும். இந்த இடத்துல ரெஸ்பான்ஸை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ ரெஸ்பான்ஸ் 1 வாட் இஸ் கூகுள், ரெஸ்பான்ஸ் 2 வேர் இஸ் இட் லொக்கேட்டட். இப்போ எனக்கு ரெண்டுத்தோட அவுட்புட்டு வரணும். வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். என்ன எரர் வருது? மெசேஜ் பிளேஸ் ஹோல்டர். இது இந்த மிஸ்டேக் நான் அடிக்கடி பண்ணுறது. மெசேஜ் கிடையாது, மெசேஜஸ் பிளேஸ் ஹோல்டர். chat with bot is not defined அப்படின்னு வருது. ஏன் chat with bot? ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அகைன். ஆன்சர் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. 2 ஆன்சர் பிரிண்ட் ஆகுது பாருங்க. அப்பா இப்போ ஆன்சர் கிடைச்சிருச்சா? ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? பழைய கான்வர்சேஷன் உள்ளே போயிருக்கு. அதை எப்படி செக் பண்ணுறது? பிரிண்ட் கான்வர்சேஷன், திருப்பி கான்வர்சேஷன். ஸோ ஃபஸ்ட்டு எம்டி கான்வர்சேஷன் பிரிண்ட் ஆகும். அண்ட் ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் ஆகும்போது இந்த இன்புட் வாட் இஸ் கூகுள் அப்படின்றது கான்வர்சேஷன் அப்பண்ட் ஆகிருக்கும். ரெண்டாவது ஆன்சரும் சேர்த்து அப்பண்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லா கான்வர்சேஷனையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஃபஸ்ட்டு வர கான்வர்சேஷன், இது செகண்ட் வர கான்வர்சேஷன். இதை கூகுள் ஃபார்மேட்டரில் போட்டு பார்த்துருவோமா? பைத்தான் ஃபார்மேட்டர். ஸோ இது ஃபஸ்ட்டு ஹியூமன் கேட்குறது வாட் இஸ் கூகுள், ரெண்டாவது ஏஐட்டிருந்து வந்த ரெஸ்பான்ஸ் as சர்ச் என்ஜின் அப்படின்றது. அடுத்து நான் ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். அப்போ கான்வர்சேஷன் என்ன மாதிரி மாறி இருக்குன்னு பாருங்கள். எதுவுமே இருக்காது. பழைய கான்வர்சேஷனோட சேர்த்து புதுசாக வந்த கொஷின் ஆன்சர் அப்பண்ட் ஆகிருக்கும். வாட் இஸ் கூகுள் as சர்ச் என்ஜின். அடுத்து ஹியூமன் கேட்குறது வேர் இஸ் இட் லொக்கேட்டட், ஹெட் குவார்ட்டர்ட் இன் மவுண்டன் வியூ கலிஃபோர்னியா. ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் உங்களுக்கு அப்பண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்றத எல்எல்எம்க்கு தெரியும். அதை வச்சு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துரும். இது வந்துட்டு சிம்பிளாக லாங்சைன் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் வச்சு பண்ணுறது. இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது.
என்ன ட்ராபேக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது என்னன்னு போட்டுறேன். சிங்கிள் செஷன். இந்த கோடில் பார்த்தீங்கன்னா இந்த கோடில் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, ஆன்சர் கொடுக்குது. ஸோ கான்வர்சேஷன் பேசிக்காக பில்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் புது யூசர் வேற ஒரு யூசர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இந்த போரில் ப்ரொவிஷன் பண்ணலாம். நம்ம கரெக்டாக பேசிக்காக செஷன் மெயின்டைன் பண்ணலாம். ஒரே யூசர் தான் நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு யூசருக்கும் செஷன் மெயின்டைன் பண்ணி, நான் என்ன கொஸ்டின் கேட்குறேனோ அது எனக்கு தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அது தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு உங்கள் டேட்டா என்கிட்ட வரக்கூடாது, என் டேட்டா உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்கு லாங் செயின் எல்சிஎல்லே வந்துட்டு ஒரு ஒரு வே இருக்குது. அதை நம்ம பண்ணுவோம். வந்துட்டு எல்சிஎல் மல்டி செஷன் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இதே கூட தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் அரே யூஸ் பண்ண மாட்டேன். அரேக்கு பதிலாக எனக்கு டிக்ஷனரி யூஸ் பண்ணுவேன். டிக்ஷனரியில் யூசர் 1, இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ். யூசர் 2, இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ். இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்லி சிங்கிள் லிஸ்ட் ஆஃப் மெசேஜ் இருக்குது. இப்போ நான் ஒரு யூசருக்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் சேவ் பண்ணிட்டே வருவேன். ஸோ இதுக்கு சிம்பிளாக நாங்கள் கான்வர்சேஷன் அப்படின்றத ஒரு டிக்ஷனரியை டிஃபைன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த இடத்துல chat with bot யூஸ் பண்ணலாம். ஓகே, chat with bot யூஸ் பண்ணலாம். அண்ட் கொஷினோட சேர்த்து, அதாவது இன்புட்டோட சேர்த்து நான் செஷனையும் அனுப்புகிறேன். செஷன் ஐடி யூசர் 1. ஸோ இதே யூசர் தான் வேர் இஸ் கூகுள் லொக்கேட்டட் அப்படின்றதையும் கேட்குறான். ஸோ செஷன் ஐடி யூசர் 2. ஓகேவா? இந்த இடத்துல பேலோட் டீபக் பண்ணும்போது செஷன் ஐடியும் சேர்த்து நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ கான்வர்சேஷனை டைரெக்டாக அப்பன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இது வந்துட்டு டிக்ஷனரி லிஸ்ட் கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ ஒரு யூஸரோட செஷனையும் நான் டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ நான் செஷன் ஐடி எடுத்தாச்சு. இஃப் செஷன் ஐடி நாட் இன் கான்வர்சேஷன், ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இப்போ சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு இப்படி இருக்கணும். கமெண்ட் பண்ணிடுறேன். யூசர், அதாவது செஷன் ஐடி சும்மா டம்மியாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. அடுத்து வந்துட்டு செஷன் ஐடி. ஸோ ஒரு செஷன் ஐடி, அதுக்கு வேல்யூ வந்துட்டு அரே ஆஃப் ஆர் லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு செஷன் ஐடி கான்வர்சேஷனில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். செஷன் ஐடி நாட் இன் கான்வர்சேஷன் இல்லை அப்படின்னா, கான்வர்சேஷன் ஆஃப் செஷன் ஐடி ஈக்குவல் டு, இந்த இடத்துல புதுசாக இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். chat மெசேஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்றத இம்போர்ட் பண்ணணும். chat மெசேஜ் ஹிஸ்ட்ரி எங்கே இருக்கும் அப்படின்னா, langchain.memory அப்படின்ற கிளாஸ்லேருந்து நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு chat மெசேஜ் ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்ட். பேசிக்காக நீங்கள் இங்கே பார்த்தீங்களா, ஹியூமன் மெசேஜ், ஏஐ மெசேஜ், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த ஆப்ஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்கான கிளாஸ் தான் அது உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கான்வர்சேஷனில் செஷன் ஐடி ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஈக்குவல் டு கான்வர்சேஷன் ஆஃப் செஷன் ஐடி அப்படின்றது எதுவும் இல்லை, இந்த chat மெசேஜ் ஹிஸ்ட்ரி தான். இது இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் தான் நான் இப்போ நான் இந்த செஷனோட லிஸ்ட்டில் தான் நான் அப்பன் பண்ணணும். ஜென்ரலாக எனக்கு ஒரு லிஸ்ட் கிடையாது. ஸோ இந்த செஷனோட லிஸ்ட் வந்துட்டு chat மெசேஜ் ஹிஸ்ட்ரி. ஸோ அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, கான்வர்சேஷன் ஆஃப் செஷன் ஐடி ஈக்குவல் டு பேசிக்காக ஹிஸ்ட்ரின்னு எழுதிட்டேன். இப்போ ஹிஸ்ட்ரி டாட் அப்பன் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்துட்டு வெறும் லிஸ்ட் கிடையாது. இது வந்துட்டு ஒரு chat மெசேஜ் ஹிஸ்ட்ரியோட ஒரு இனிஷியலைசேஷன். ஸோ டாட் அப்பன்னுக்கு பதிலாக இந்த இடத்துல ஆட் யூசர் மெசேஜ் அப்படின்ற ஒரு மெத்தடை நம்மளுக்கு இது ப்ரொவைட் பண்ணுது.
ஆட் யூசர் மெசேஜ் இன்புட். ஓகேவா? ஸோ யூசர் மெசேஜை நான் ஆட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி டாட் ஆட் ஹிஸ்ட்ரி டாட் இந்த இடத்துல மெசேஜஸ் அப்படின்னு பாஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ இனிஷியலைஸ் பண்ணிட்டோம், டைரக்ட் அரே கிடையாது, அப் அண்ட் யூஸ் பண்ண முடியாது, அந்த வேல்யூவை நம்ம அப்படியே பாஸ் பண்ண முடியாது, அரேவை அப்படியே பாஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த அரே வேணும்னா டாட் மெசேஜஸ் அப்படின்ற மெத்தட் இருக்குது. புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் யூசர் மெசேஜ் ஆட் ஏஐ மெசேஜ் அப்படின்னு இருக்குது. அப்படின்ற 2 மெத்தட் அது ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நீங்கள் 3 ஞாபகம் வச்சுக்க வேண்டியது chat மெசேஜ் ஹிஸ்ட்ரி, ஆட் யூசர் மெசேஜ், ஆட் ஏஐ மெசேஜ் அண்ட் ஹிஸ்ட்ரி டாட் மெசேஜஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்பன் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எரர் வருதான்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எரர் வருது. என்ன எரர்? ஹிஸ்ட்ரி டாட் ஆட் யூசர் மெசேஜ். ஓகே, 2 க்ளோஸ் இருக்குது. சின்டாக்ஸ் எரர். என்ன வருது? பிக் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட் ஆட் ஏஐ மெசேஜ் அப்படின்ற எரர் வருது. ஓகே, இந்த இடத்துல கான்வர்சேஷன் கிடையாது, இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன? சூப்பர், இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேட் ஆப்ஜெக்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோமா? பார்த்தீங்களா, யூசர் ஒன்ற கீழே இன் மெமரி சாட் மெசேஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற கிளாஸ். பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது சாட் மெசேஜ் ஹிஸ்ட்ரி தான். இன்டர்னலாக அது இன் மெமரி சாட் மெசேஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணிருச்சு. அதுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸாக ஸ்டோர் பண்ணிட்டு வருது. மெசேஜஸ் ஈக்குவல் டு ஹியூமன் மெசேஜ் ஏஐ மெசேஜ் அப்படின்றது ஸ்டோர் பண்ணிட்டு வருது. இது ஃபஸ்ட்டு கான்வர்சேஷனுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணது. 2வது கான்வர்சேஷனுக்கு ஸ்டோர் பண்ணது என்னென்னா இதுதான். வேர் இஸ் இட் லொக்கேட்டட், ப்ளீஸ் ப்ரொவைட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்குது. பார்த்தீங்களா? ஏன்னா இது வந்து யூசர் ஒன்னோட செஷனு. நீங்கள் யூசர் ஒன்குள்ளே நீங்கள் எவ்வளோ கொஸ்டினாலும் கேட்டுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வந்துடும். இது யூசர் 2ஓட செஷனு. அதில் வேர் இஸ் இட் லொக்கேட்டட் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் தெரியல. ப்ளீஸ் ப்ரொவைட் கான்டெக்ஸ்ட், வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னு கேட்குது. இந்த இடத்துல யூசர் 2 பதிலாக நான் யூசர் 1 கொடுத்தேன்னு வைங்களேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரே செஷன் தான். ஸோ வாட் இஸ் கூகுள் சர்ச் என்ஜின், வேர் இஸ் இட் லொக்கேட்டட், ஹெட் குவார்ட்டர்ட் இன் கலிஃபோர்னியா. ஸோ ஒரே செஷனுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிங்கனாலும் அதுக்கான கான்வர்சேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது வந்துட்டு எல்சிஎல்ல, அதாவது நீங்கள் ரன்னபிள் வித் மெசேஜ் ஹிஸ்ட்ரின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்களே கஸ்டமாக எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இது. இது எதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஒரு கான்வர்சேஷன் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், எப்படி எல்லாம் பாஸ் பண்ணுறோம், அந்த கான்வர்சேஷனை வச்சு அது எப்படி அவுட்புட் கொடுக்குது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஆனால் ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்களே இப்படி அப்பன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. யூசர் மெசேஜை கஸ்டமாக அப்பன் பண்ணணும், ஏஐ மெசேஜை கஸ்டமாக அப்பன் பண்ணணும், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுது அப்படின்றத ஃபங்க்ஷன் எழுதி தான் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மகிட்ட ரன்னபிள் வித் மெசேஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதே கூட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமா? அண்ட் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். ஃப்ரம் LangChain core dot runnables import runnable with message history. ஓகே, அண்ட் நம்மளுக்கு இது தேவைப்படாது, ஏன்னா நம்ம கஸ்டமாக அப்பன் பண்ண போகிறது கிடையாது எதுவுமே. ஸோ அதை நான் இதை எடுத்துட்டேன். இது இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேசிக்காக இதுலேயே செஷன் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதனால் இது இருக்கட்டும். இந்த தடவை நான் இது கான்வர்சேஷன் அப்படின்றதுக்கு பதிலாக இது பேர் நான் ஸ்டோர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்டோரில் எனக்கு செஷன் ஐடி, லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ், அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். சேட் வித் பாட் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. ஏன்னா அதுதான் ரன்னபிள் வித் மெசேஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற இதை பார்த்துரும். ஸோ இது வெறும் செயின். நான் புது செயின் ஒன்று பில்ட் பண்ணுவேன். இதில் செயின் வித் ஹிஸ்ட்ரி ஈக்குவல் டு ரன்னபிள் வித் மெசேஜ் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஃபஸ்ட் வந்துட்டு செயின் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிடுவோம். கெட் செஷன் ஐடி ஆர் கெட் செஷன் ஹிஸ்ட்ரி, அதுதான் கரெக்டான நேம்.
கெட் செஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்றத வச்சுக்கிட்டேன். இது என்ன பண்ணுன்னா, இதுதான் செஷன் ஹிஸ்ட்ரியை பேசிக்காக அந்த செஷன் ஐடி எடுத்துகிட்டு வந்து அந்த அந்த கான்வர்சேஷனை லோட் பண்ணுறது. நம்ம அப்பன் பண்ணாமல் அதுவே இன்டர்னலாக பார்த்துக்கும். ஸோ பேசிக்காக நம்ம மேனுவலாக பண்ண ஒர்க்கை இது கொஞ்சம் நம்மளுக்காக உள்ளே பண்ணி கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரன்னபிள் வித் மெசேஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ கெட் செஷன் ஹிஸ்ட்ரி, அடுத்து வந்துட்டு இன்புட் மெசேஜஸ் கீ ஈக்குவல் டு இன்புட் அவுட்புட் மெசேஜஸ் கீன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். history messages key, sorry, history messages key. ஓகே, இது என்ன பண்ணுது அப்படின்னா, இன்புட் மெசேஜஸ்கின்றது எதுவும் இல்லை, இங்கே ஹியூமன் இன்புட்டு, ஹிஸ்ட்ரி மெசேஜஸ்கின்றது இங்கே ஹிஸ்ட்ரி. ப்ராம் டெம்ப்ளேட் செயினெல்லாம் எதுவுமே மாறல, மேலே அது அப்படியே தான் இருக்குது. ஓகே, இப்போ கெட் செஷன் ஹிஸ்ட்ரின்ற ஃபங்க்ஷன் எழுதணும். செஷன் ஐடி முன்னாடி எழுதின அதே ஃபங்க்ஷன் தான். இஃப் session id not in store, return store of session id equal to chat message history. Okay, and then return store of session id. இங்கே எழுதின அதே கோடு தான். இது நான் வந்துட்டு ஒரே ஃபங்க்ஷனில் இருக்கிறதுனால டேரெக்டாக நான் கான்வர்சேஷன் செஷன் ஐடின்றதை ஹிஸ்ட்ரியில் எடுத்துட்டேன். இந்த இடத்துல நான் தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், ஏன்னா தனியாக ஃபங்க்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ரன்னபிள் வித் மெசேஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. அதனால் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதை நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அது ரிட்டர்ன் பண்ணது இங்கே வந்துடும். ஓகே, இப்போ செயின் வித் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு பேசிக்காக வந்துடுச்சு. அண்டு நம்ம கேட்கும்போது chat with history dot invoke இன்புட். ஓகே, ஒரு குட்டி சேஞ்ச் இந்த இடத்துல செஷன் ஐடி அப்படின்றத கான்ஃபிகரபிள் அப்படின்ற கீழே பாஸ் பண்ணுவோம். கான்ஃபிக் ஈக்குவல் டு கான்ஃபிகரபிள் செஷன் ஐடி யூசர் ஐடி. ஓகே, இப்படி தான் நம்ம பாஸ் பண்ணணும். ரன்னபிள் வித் ஹிஸ்ட்ரிக்கு இதுதான் சின்டாக்ஸ். ஓகே, ஸோ 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம் இன்வோக்கில். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல் நம்ம கேட்குற இன்புட்டு அடிஷ்னலாக கான்ஃபிக், அதில் செஷன் ஐடி அப்படின்றது யூசர் 1 அப்படின்றத நம்ம வச்சுக்கிறோம். இதை நீங்கள் என்னன்னாலும் வச்சுக்கலாம், நான் இப்போ யூசர் 1 வச்சுக்கிறேன். இதுவே தான் ரெஸ்பான்ஸ் 2க்கும். எக்ஸப்ட் வேர் இஸ் இட் லொக்கேட்டட் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்போம். வேர் இஸ் இட் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்குறேன். ஓகே, நெட் செஞ்சு அவ்வளோதான். ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, யூசர் 1 அன்டிட்டர்மைன்ட் ஸ்ட்ரிங் லிட்டரல் அப்படின்னு வருது. ஓகே, கான்ஃபிகரபிள் சின்டாக்ஸ் எரர். லைன் 35 செஷன் ஐடி 3 க்ளோசிங் இருக்கு. ஸோ 3 இருக்க தேவையில்ல, 2 தான். ஓகே, இங்கேயும் 2 தான். திருப்பி சின்டாக்ஸ் எரர், அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிம்பிளாக நம்ம எதையும் அப் அண்ட் டவுன்லாம் பண்ணல. ரன்னபிள் வித் மெசேஜ் ஹிஸ்ட்ரி டிஃபைன் பண்ணிட்டு செஷன் ஹிஸ்ட்ரி வாங்குறதுக்கான அடிஷ்னல் எழுதிட்டு அதை நார்மல் செயின் டாட் இன்வோக் பதிலாக செயின் வித் ஹிஸ்ட்ரி டாட் இன்வோக் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். செஷன் நீங்கள் செட் பண்ணியிருப்போம். இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே அவுட்புட் தான் வந்திருக்கும். அதே அவுட்புட் தான், எதுவுமே மாறலாம். கரெக்டாக நம்ம லாஸ்ட்டாக இருக்கிறத எடுத்துப்போம். அதில் தான் எல்லா ஹிஸ்ட்ரியும் இருக்கும். ஓகே, இதுதான் யூசர் 1 அப்படின்றதுல வந்துடுச்சு. இப்போ இது ஒர்க் ஆகக்கூடாது, இதை பிரேக் பண்ணலாம் அப்படின்னா 2 செஷன் செட் பண்ணிட்டேன்.
கேட்குது பார்த்தீங்களா, could you please clarify where it refers to. ஸோ பேசிக்காக இது நான் ஒரே பைத்தான் லைப்ரரியில், அதாவது ஒரே ஐபிஎன்பியில் ரன் பண்ணுறேன். இன்ட்ராக்டிவ் பைத்தான் நோட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு ஒரு சில எரர்னால இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் வருது. இது யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு கரெக்டான ஆன்சரும் மேலே வந்துருச்சு. could you please clarify where it refers to அப்படின்றது. ஓகே, இப்போ யூசர் 1 அப்படின்றது நான் சேர்த்து கொடுத்துட்டேன். செஷனை திருப்பி பழைய செஷனுக்கு மாற்றிட்டேன். எனக்கு கரெக்டான அவுட்புட் வந்துச்சு. ஓகே, சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஹை லெவலில் நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண வேண்டியது ரன்னபிள் வித் மெசேஜ் ஹிஸ்ட்ரி தான் உங்கள் அப்ளிகேஷனுக்கு. மேலே இருக்கிறது ரெண்டும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, சிம்பிளாக கான்வர்சேஷன் எப்படி ஸ்டோர் பண்ணி பண்ணுறது அப்படின்றது ஃபஸ்ட்டு. அதுலேயே செஷனை ஸ்டோர் பண்ணுறது மேனுவலாக அப்படின்றது செகண்டு. மேனுவலாக பண்ணாமல் ரன்னபிள் வித் ஹிஸ்ட்ரியில் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தேர்டு. இது கண்டிப்பாக கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது. பேசிக்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்டு வந்துட்டுருக்கோம். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கோடு கிட்டில் இருக்கும். நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி கூட ரன் பண்ணுங்கள். லைட்டாக ட்வீக் பண்ணி லைட்டாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. அண்ட் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோக்கு அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ் நிறையா பார்க்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.